கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடம் செல்லும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு செல்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதோட மட்டுமல்லாம நம்மை காவல் காக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலமான ஒரு நிலைமை தான் இந்த திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வாரு, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறோம், நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம், இப்படி பாதுகாக்கிறோம், சட்டம் ஒழுங்கு மிக சரியாக இருக்கிறதுன்னு ஓலம் விட்டுக்கிட்டே இருப்பாரு. இரும்பு கரம் இங்க தேவைப்படாது. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனா இருந்தாலே போதும். அங்கே பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலாம். ஆனா அதுக்கெல்லாம் இந்த தகுதியே கிடையாது இந்த திமுக அரசு. இங்க தமிழகத்துல பெண்களுக்கான அவல நிலைமைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் கனிமொழி எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிடுவாங்க, அதோட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம், அவங்க திமுகவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்கெங்கோ போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. பெண்களுக்கான அவல நிலைமைகள் இங்க தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த திமுக அரசுல இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில. நாங்க 5000 ரூபாய் கொடுப்போம், நீங்க ஓட்டு போடணும். ஆனா அதுக்கப்புறமா நாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உங்க வீடுகள்ல இந்த திமுக ஆட்சியில உங்க வீட்டுல கொள்ள நடக்கும், பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடக்கும் இந்த திமுக ஆட்சியில. ஆனா அதுக்கு நாங்கெல்லாம் கண்டிப்பா பொறுப்பா இருக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்படியே இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை தமிழக மக்கள் தான் சற்றே புரிஞ்சு பார்க்கணும். தமிழக மக்களை சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த திமுக அரசு இனியும் நமக்கு தேவையா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். தமிழக மக்களை சற்றே சிந்தித்து வாக்களியுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பெண் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த திமுகவை புறக்கணித்தால் மட்டுமே நம்முடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள்.